தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம். கருத்து சொல்லையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் சில நேரங்களிலே பேசுவது வானொலி பெட்டியிலே இன்று ஒரு தகவல் வழங்கி கொண்டிருந்தாரே என் மானசீக குரு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். அவர் பேசுவது போல சில நேரங்களிலே நீங்கள் பேசுவது இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய பேச்சை கேட்டு 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 என்னுடைய உள்மனதிலே அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இது அந்த என்னுடைய மானசீக குருக்கு பெருமைதானே. அசல் அது, நகல் இது. எது சக்தி? அசல்தானே. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த சமயோஜிதமாக யோசிப்பது என்பது அந்த கலை. குடும்பத்திலே கஷ்டம் வந்தாலும், பல வியாபாரத்திலே நஷ்டம் வந்தாலும் சமயோஜிதமாக யோசித்து அதிலிருந்து தப்பிப்பதிலே சில பேர் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். சில தலைவர்கள் கூட அப்படித்தான். அந்த சமயோஜிதமாக யோசித்து அந்த பிரச்சனையை தீர்க்க பார்ப்பார்கள், முடிக்க பார்ப்பார்கள். அதில் ஒரு நகைச்சுவையும் இருக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டசபையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு எம்எல்ஏ எழுந்து கேட்டாராம், திருக்குறள் சரி, அந்த திருக்குறள் பேருந்திலே எழுதி வைத்திருப்பது சரியா என்று பொருள்பட கேட்டிருக்கிறார். இது யாருக்கு என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். எப்படி? அந்த குறள் என்னன்னா, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு என்ற திருக்குறளை அந்த எம்எல்ஏ கேட்டிருக்கிறார். இது எதற்கு என்று அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அதற்கு டக்கென்று சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாக்கு உள்ள அனைவருக்கும் தான் என்று சொல்லியிருக்கிறார். சட்டசபையை அப்படியே சிரித்து சம்பித்து நின்றதான் அவருடைய சமயோஜிதம் பாருங்கள். அதே போல் கலைஞர் அவர்கள் இந்த சமயோஜிதமாக பேசுவதிலே கலைஞர் அவர்கள் கில்லாடி. ஒரு முறை கவியரங்கத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு கலைஞர் அவர்கள் தலைமை தாங்க வேண்டும். தலைமை தாங்கியிருக்கிறார். அப்படி தலைமை தாங்கிய கலைஞர் அவர்கள் தலைமை தாங்கிய அந்த கவியரங்கத்திற்கு 2 பேர் கவிதை பாட வரவில்லை. அதை எப்படி சமாளிப்பது என்று விழா ஏற்பாடு, அந்த கவியரங்கம் ஏற்பாடு செய்தவர்கள் கலைஞரிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு கலைஞர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதானே, பார்த்துக்கொள்ளலாம் விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கவியரங்கம் நடந்து கொண்டு இருக்கிற 2 பேர் கவி பாடுவதற்கு வரவில்லை என்பதை நாசுக்காக அந்த சுவஞ்சர் பெருமக்களிடம் கவிதை கேட்க கவியரங்கத்துக்கு வந்தவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனையாகிவிடும். ஏனென்றால் டிக்கெட் வசூல் செய்து அந்த கவியரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பாருங்கள் கலைஞரின் சமயோஜித பேச்சு. ஒருவர் தென்றல் என்ற தலைப்பிலே பேச இருக்க வேண்டும். அவர் அங்கு இல்லை, அந்த கவியரங்கத்திலே வரவில்லை. ஒருவர் நிலா என்ற தலைப்பிலே பேச முன்வர வேண்டும். அவர் வரவில்லை கவியரங்கத்துக்கு. எப்படி சமாளிப்பது? கலைஞரின் சமயோஜிதம் பாருங்கள். கலைஞர் அவர்கள் ஆரம்பிக்கின்றார். இந்த பொழுது பகல் பொழுது என்பதாலோ என்னவோ தெரியவில்லை, நிலா வரவில்லை. இந்த கவியரங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற அரங்கத்திற்கு குளிர்சாதன பெட்டி இருப்பதாலோ என்ன தெரியவில்லை, தென்றல் வரவில்லை என்றார். அரங்கமே கைத்தட்டி சிரித்ததாம். பாருங்கள் கலைஞரின் அந்த சமாளிப்பு தன்மை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சமயோஜிதமாக யோசிக்கின்ற சில தலைவர்கள், அதனால்தான் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ராஜாஜி அவர்கள் ஒரு முறை நம் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றாராம். அவருடன் சில தலைவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்களாம். அவருடன் வந்த ஒருவருடைய மோதிரம் ரயில் அவர் கைட்டி எப்படியோ பார்த்துருந்தாரா என்னன்னு தெரில. ஒரு மோதிரம்
ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து போச்சு. இவர் அப்படியே ரொம்ப அங்கலாப்படுறாராம். அந்த மோதிரத்தை இழந்தவர் ராஜாஜி 1 2 3 4 5 இப்படின்னு கூலாக 1 2ன்னு இப்படி சொல்லிக்கிட்டே வராராம். எல்லாருக்கும் எரிச்சலாம். இவர் மோதிரம் தொலைச்சிட்டு அவசரப்பட்டுட்டு இருக்காரு. தங்க மோதிரத்தை இவர் என்னடானாக்கா இப்படி 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு வராரே அப்படின்னு. அப்புறம் ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல நின்றுச்சான். அப்போ சொன்னாராம் பாருங்க ராஜாஜி, பாருங்கள் இந்த 1 2 3 4 5 நான் எண்ணம்ல, இந்த எண்ணிக்கையில் இந்த கம்பத்தாண்ட போய் பாருங்கள் அந்த மோந்திரம் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் ராஜாஜி. எப்படி அவருடைய சமயோஜிதம் பாருங்கள், புத்தி கூர்மை பாருங்கள், அந்த நேரத்தில் எப்படி வேலை செய்தது பாருங்கள். அதன்படி போய் தேடி இருக்காங்க. அந்த தங்க மோதிரம் கிடச்சிருக்கு, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ராஜாஜியோட புத்தி கூர்மை சமயோஜிதமாக யோசித்தாங்க. எல்லாரும் அதை அந்த டென்ஷனில் தங்க மோதிரம் போயிடுச்சு அப்படின்னு அல்பாடுறாங்க. ஆனால் ராஜாஜி அவர்கள் அதுதான் தலைவர். இது போல் எத்தனையோ பேர்கள் அதாவது சமயோஜிதமாக யோசித்து நகைச்சுவையாக பேசுவதிலே என் மானசீக குரு தென்கட்சி சாமிநாதன் அவர்கள் பலே கில்லாடி. ஒரு முறை சக நண்பர்களோட குற்றாலம் அருவிக்கு குளிக்க போயிருக்காரு. அதில் இவர் மாதிரியே ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ளவர். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, சாமிநாதன் அதோ தெரியுத அருவி, குற்றால அருவி, அந்த அருவியோட உச்சியில் நின்று நீங்கள் தகவல் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தென்கட்சியார் அவருக்கே நீங்கள் தனி பாணியை சொல்லியிருக்கு, நல்லா தான் இருக்கும், என்ன ஒன்று நீங்கள் என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை சமயோஜிதமாக யோசித்து புத்திசாலித்தனமாக அந்த இதிலிருந்து ஒரு தீர்ப்பு கிடச்சி நம்ம ரிலீஃப் ஆகி வரணும், ரிலாக்ஸ் ஆகிடணும், பதட்டப்படக்கூடாது எந்த ஒரு இதுவும் இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் இந்த தலைவர்களுடைய ஒரு பேச்சை அவங்க சமாளித்த விதத்தை எல்லாம் எடுத்து காட்டி உங்களுக்கு இந்த கருத்துச்சோலையில் உங்களை சந்தித்தேன். மிக்க நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல்.